இனிய சகாக்களே, இது என்னோடய புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ஆர் ரீவேம்ப். இதில் எல்லாமே நான் சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது சாப்டர் 7 இன்ஜின் டிஸ்மேண்ட்லிங். அதில் இன்றைக்கி பார்ட் 3ல் இருக்கும். இதில் இருக்கிற எல்லாமே தான் இன்றைக்கி கலத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுலேருந்து பார்ப்போம். இதுக்கு 13 mm ஸ்பேனர் வேணும். இதை கலத்துனிங்கன்னா அதில் ஒரு வாஷர் இருக்கும், கம்ப்ரெஷன் வாஷர். அதையும் கலத்திட்டு இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணுங்கள். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஜின் வந்து சேசியில் இருக்கிறப்பவே இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸையுமே கலத்த ஆரம்பிங்க. முடிஞ்சால் வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கலத்த ஆரம்பிங்க. இது முடித்ததுக்கப்புறமா கிக்கர் லிவர் கலத்துறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 12 mm ஸ்பேனரை வச்சு லூஸ் பண்ணி இந்த போல்ட்டை கலத்திடுங்க. ஃபுல்லாக எடுத்தால் தான் இது வந்து எடுக்க முடியும். இது வந்து கியர் ஷிஃப்டர் லிவர் எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி தான், ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஏன்னா அதில் ஒரு க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஷாஃப்ட்டில், அதனால் அது வராது லூஸாக இருந்தாலும். இதை முடித்ததுக்கப்புறமா ஸ்பாக்கெட் அசம்பிளி எப்படி கலத்துன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து உங்களுக்கு கியர் வந்து ஆல்ரெடி நியூட்ரலில் இருக்குது, அதனால் சுற்றிக்கிட்டே இருக்கும் அவுட்புட் ஷாஃப்ட்டு. அதனால் வந்து கியரில் போட்டுக்கோங்க. கியர் வந்து லோயர் கியரில் இருந்துச்சுன்னா கம்மியாக ரொட்டேஷன் இருக்கும், டாப் கியரில் இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்பாக்கெட்டோட ரொட்டேஷன். இதில் ஒரு சின்ன வாஷர் வந்து அந்த நட்டு கூட பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா லூஸ் ஆகி கலந்துராமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ராடோ இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அதை வச்சு தென்னி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 27 mm ஸ்பேனர் வேணும். இதை இப்போது கலத்துனீங்கன்னா உங்களுக்கு உள்ள கியர் வந்து லாக் ஆகிருக்கும் கிளச் கூட, அதனால் ஈஸியாக கலத்திடலாம். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நட்டையும் வாஷரையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இதே சைஸ் வந்து எனக்கு கிடைக்கல, வாஷர் வந்து இதே தான் எக்ஸாக்ட் இது கிடைக்கல, நான் அதனால் மேக்ஸிமம் இதே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை கலத்துனதுக்கப்புறமா சிலிண்டர் ஹெட்டுக்கு போயிடலாம். சிலிண்டர் ஹெட் எப்படின்னா 4 நட்டு இருக்கும். இதுக்கு வந்து 13 mm ஸ்பேனர் வச்சு கலத்திக்கோங்க. எல்லாமே ஃபஸ்ட் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கலத்த ஆரம்பிங்க. ஜிக்ஸாக் பேட்டர்னில் கலத்த ஆரம்பிங்க. இன்கேஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா WD-40 யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு கலத்த ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா டீசல் இல்லைன்னா மண்ணெண்ணெய் இல்லைனா பழைய இன்ஜின் ஆயிலையே ட்ரைன் பண்ணோம்ல, அந்த இன்ஜின் ஆயிலே இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணிவிட்டு கலத்துங்க. இதை கலத்துறப்போ இதில் ஒரு நட்டு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒன்று இருக்கும். இதையும் நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா கலத்த ஆரம்பிக்கணும். ஸ்பார்க் ப்ளக் நான் இதில் அப்படியே விட்டுட்டேன், அது கலத்துற வீடியோ செப்பரேட்டாக இருக்குது, அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா பாலிஷ் பண்ணி எடுக்கிற வீடியோஸ் தனியாக இருக்குது. இதை கலத்துனதுக்கப்புறமா வாஷர்ஸ் வரும். வாஷர்ஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க, முதலே சொல்லிட்டேன். ஸ்ப்ரிங் வாஷர், நார்மல் வாஷர், மொத்தம் 3 இருக்குது. நட்டு, ஸ்ப்ரிங் வாஷர், அப்புறம் நார்மல் வாஷர். இதில் ஒரு மெட்டல் கேஸ்கெட் ஒன்று வரும், அது அந்த சிலிண்டரில் இருக்குது. அதை கலத்துறதுக்கு முன்னாடி நம்ம கார்பரேட்டரை ஃபஸ்ட்டு கலத்திடலாம். இந்த கார்பரேட்டரை நீங்கள் இன்ஜின் கலத்துறப்பவே கலத்திருக்கலாம். நான் இது அப்படியே மொத்தமாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு 2 சைடுமே நார்மல் ஸ்க்ரூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரூ லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இது வந்து ஒரு ஃப்ளான்ச் டைப் ஸ்க்ரூ, நார்மல் ரவுண்ட் டைப்லேருந்து ஃப்ளான்ச் டைப் வரும். அதுலேயுமே இன்னொரு கிளாம்ப் இருக்குது, அதை கலத்தினாலே கார்பரேட்டர் தனியாக கலத்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து சிலிண்டரை தனியாக பெயிண்டிங் கொடுக்குறணும், அதனால் இதை ரெண்டும் ஒரு செட்டாக வச்சுக்கிட்டேன். இன்னொரு 2ஐயும் கலத்திக்கோங்க. எப்போவுமே ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் ஒரு கலத்த போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஐயுமே லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஈவனாக கலத்த பாருங்கள். ஏன்னா ஒன்றை மட்டும் கலத்திட்டு அடுத்தது அப்படியே போனீங்கன்னா ஸ்டக் ஆகும் சில டைம். இது ஒரு ஃபுல் அசம்பிளி, கார்பரேட்டர் யூனிட் ஃபுல்லாக. இதை ஒரு இதில் தனியாக வச்சுக்கோங்க. இதோட ஸ்க்ரூஸ் வந்து நான் மேக்ஸிமம் எடுக்கிறது எல்லாமே அதிலே வச்சுட்டேன். ஏன்னா எது நம்ம யூஸ் பண்ணுறோம் எதோடதுன்னு தெரியாது, சில டைம் மிக்ஸ் ஆகிரும். அதனால் இது சில நட்டு போல்ட்டெல்லாம் துரு பிடிச்சிருக்கும். அதே சைஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆரம்பிப்பேன். இது வந்து ஆயில் பம்ப் ஃபீடர், ஆயிலேருந்து வர்றது வந்து இது கூட இதாகும். அதை எடுத்துக்கிட்டு சிலிண்டரை கலத்துறதுக்கு இந்த 2 சைடும் நட்டு இருக்கும், 10 mm நட்டு. இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நார்மல் ஒரு நட்டு அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும். இதை வந்து லெஃப்ட் சைடு, அதாவது வண்டியோட பொசிஷனில் ரைட் சைடு இருக்கிறது வந்து நம்ம சாக்கெட் வச்சு ஈஸியாக கலத்திடலாம். லெஃப்ட் சைடு வந்து ஸ்பேனர் ஆக்சஸ் இல்லை, அதனால் நீங்கள் 10 mm ஸ்பேனர் வச்சு தான் கலத்தி ஆகணும். ஓப்பன் ஸ்பேனர் இல்லைனா ரிங் ஸ்பேனர் வச்சு தான் கலத்தணும். இதோட த்ரெட்டு ரொம்ப டாலாக இருக்கும், அதனால் வேறு ஸ்பேனர் நீங்கள் போட்டாலுமே மேலே அந்த கார்பரேட்டரோட ஃப்ளான்ஜ் யூனிட் மாதிரி இருக்குல்ல, அது எப்படியும் தட்டும். அதனால் ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை.
இதோட பேக்கிங் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால நார்மலாக இழுத்தா வரல. ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னா இந்த மாதிரி பிளேயர் கட்டிங் பிளேயரை வச்சு லைட்டாக இப்படி தென்னிங்கன்னா ஈஸியாக மேலே அழகாக தூக்கிட்டு வந்துடும். இதை இதுதான் நான் சொன்ன மெட்டல் கேஸ்கெட். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுக்கிறப்பமே எனக்கு வந்து பிஸ்டன் உள்ளே ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் உட்டன் மேலட்டை வச்சு, அதாவது மரத்தில் இருக்கிற சுத்தியல் இருக்கும்ல, அதை வச்சு அடிங்க. ஏன்னா ஏதாவது டேமேஜ் ஆயிரும் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. கீழெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் நிறைய இருந்துச்சு சிலிண்டரில், மேலே கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. சேம் கண்டிஷன் தான் பிஸ்டனுக்குமே இருந்துச்சு. பிஸ்டனும் இதே மாதிரி தான், கார்பன் டெபாசிட் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பிஸ்டனோட சைடு அந்த சர்க்கிளிப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து புதுசு நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கனாலுமே உள்ளுக்குள்ளே வந்து பிஸ்டன், அப்புறம் பிஸ்டன் ரிங்ஸு, இந்த சர்க்கிளிப்பு, அப்புறம் கனெக்டிங் பின்னு, பிஸ்டன் பின்னு, பேரிங் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே இருக்கும். அதனால் இதெல்லாம் நார்மலாக பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நார்மலாக அப்படியே கலத்தி எடுத்துருங்க. இதை முடிச்சதுக்கப்புறமா பிஸ்டன் பின்னை ரிமூவ் பண்ணோம். இதுவுமே கார்பன் டெபாசிட் அதிகமாகி ஸ்டக் ஆகிடுச்சு, என்னால் சுத்தமாக எடுக்கவே முடியல. அப்புறம் இதுக்கு என்ன பண்ணேன், பிளேயரை வச்சு இழுத்து பார்த்தேன், இந்த சைடும் வரல, அந்த சைடும் போகல. அப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சைடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்தேன். அந்த சைடு ஈஸியாக தள்ளிட்டு வந்துடுச்சு. அப்புறம் மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதோட பிஸ்டன் பின்னோட டயாமீட்டரோட சின்னதாக இருக்கக்கூடிய ராடு இல்லை ஷாஃப்ட் ஏதாவது வச்சு நீங்கள் ஒரு 2 அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிஸ்டன் மட்டும் மாற்றுறதா இருந்துச்சு, சிலிண்டரை மட்டும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து வேறு பார்ட்ஸை டேமேஜ் பண்ணும். இது கலத்தி முடித்ததுக்கப்புறமா பிஸ்டனை எடுத்துருங்க. இப்போ எனக்கு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமே பிஸ்டன் வரல. ஆக்சுவலாக கனெக்டிங் ராடை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். பிஸ்டன் அப்படியே எடுத்துருங்க. இது போக கனெக்டிங் ராடையும் இந்த பிஸ்டன் பிஸ்டன் மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேரிங் இருக்கும். அந்த பேரிங்கை அதையும் ரிமூவ் பண்ணணும். இதுதான் அதோட கண்டிஷன். மேலே ஃபுல்லாக கார்பன் டெபாசிட்டு, ஸ்க்ராச்சஸ்ஸு, சைடில் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ். இதில் ஒரு ஆராமர் போட்டு எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், அதுதான் எக்ஸாஸ்டோட டைரக்ஷன். பர்ன்ட் கேஸஸ் எக்ஸாஸ்ட்டில் தான் போகும். இதுதான் ஷாஃப்ட் கனெக்டிங் ராடோட கண்டிஷன். லைட்டாக ஒரு ஷேக் இருந்துச்சு, நம்ம எப்படியும் ரீகண்டிஷன் பண்ணி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் அந்த கனெக்டிங் பின், அதாவது பிஸ்டன் பின்னும் கனெக்டிங் ராடோட ரெண்டுத்துக்கும் நடுவில் வரக்கூடிய பேரிங். இந்த பேரிங் தான் எடுத்துக்கோங்க. இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர், இதுதான் அந்த இண்டிகேட்டர். கியர் போட்டோன்னா வரும்ல, இதில் ஒரு சின்ன கனெக்ஷன் வயரிங் இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ் அதில் ஒரு சின்ன வாஷர், ஸ்க்ரூ வாஷர் 2 இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கனெக்ஷன் லூஸாக இருந்துச்சுன்னா தான் கியரில் நம்ம போடுறப்போ இண்டிகேட்டர் லைட் எரியாது, ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து 3 ஸ்க்ரூஸ் இருக்குது. இது 3த்தையும் கலத்திக்கோங்க. அதுலேயுமே சின்ன வாஷர் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன மெட்டல் பீஸ் மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கியரோட பொசிஷனை இது இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த 5 கியர் ஸ்பீடோமீட்டர்லாம் இன்கேஸ் ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னா 5 கியர் இருக்கிறது மாதிரிலாம் காட்டும். இல்லைனா ஷவுலினோட அது வந்து 5 கியர் ஸ்பீடோமீட்டரோடைய வரும்னு நினைக்கிறேன். அந்த கன்சோல்லாம் வைக்கிறதா இருந்தால் சுசுகி ZUS பைக் இருக்குது, அதோடது நீங்கள் மாடிஃபை பண்ணி வைக்கலாம். யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் பம்புக்கு போகலாம். இந்த ஆயில் பம்போட கனெக்ஷன் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம களத்தில், அதுக்கு பதிலாக கேபிளை கட் பண்ணி விட்டோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற 2 ஸ்க்ரூவும் வந்து இன்ஜினோட கேசிங் LH சைடு நம்ம கலத்தணும்ல, அதோட ஸ்க்ரூலேயே இது வந்து அலைன் ஆகி டைட்டாகி இருந்துக்கும். இது ஜஸ்ட்டு ஆயில் பம்புக்கு மேலே இருக்கிற கவர் மட்டும்தான். இது இருக்கிறதுல சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும், அதனால் இந்த ஸ்க்ரூவை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை கலத்தினதுக்கப்புறமா இதுதான் அந்த ஆயில் பம்போட லைன், இன்லெட் அவுட்லெட்டு. இதுதான் அந்த கேபிள், நம்ம கட் பண்ணி விட்ட கேபிள். இது வந்து 2 ஸ்க்ரூ ஹோல்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில். ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூயுமே கலத்திக்கோங்க. இதுலேயுமே ஸ்ப்ரிங் வாஷர் வரும். இந்த ஆயில் பம்போட ப்ரைஸ் 2500 சம்திங் ஏதோ வரும்.
நீங்கள் வந்து சைடு ஆயில் பெட்ரோல் ஆயில்னு சொல்லுவோம்ல, அந்த ஆயிலை வந்து சைடில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கார்பரேட்டர் கூட லிங்க் ஆகிருக்கும். எப்படின்னா கார்பரேட்டர் த்ராட்டல்லேருந்து வரக்கூடிய லைன் வந்து சிங்கிள் லைன் வந்து 2 லைனாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று வந்து கார்பரேட்டருக்கு போகும், இன்னொன்று வந்து இந்த ஆயில் பம்புக்கு வரும். ஆக்சிலேட்டர் கூட்டுறப்போ ரெண்டுமே அட் அ டைமில் ஒர்க் ஆகும். இந்த ஆயில் பம்ப் நிறைய வண்டியில் நிறைய பேர் வந்து செக் பண்ணுறதில்ல, அதனாலேயே பம்பு மிஸ்டேக் ஆகி ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால பெட்ரோல் கூடயே டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி ஓட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் யூசர் மேனுவல் படி அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஆயில் பம்போட லிவர், இப்படி தான் மெக்கானிசம் ஒர்க் ஆகும். இதை மறுபடியும் நான் அதே இடத்துல வச்சிடுறேன், ஏன்னா பார்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. இதான் அந்த மெக்கானிசம். பம்ப் வீடியோலாம் நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நைலான் பிளாஸ்டிக் ஒரு இது இருக்கும், அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஈஸியாக எடுத்திங்கன்னா வந்துடும். இதுதான் அதோட கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் அதோட பார்ட்ஸு, பம்போட பார்ட்ஸு. அதனால் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறமா நியூட்ரல் லைட்டோட அந்த இண்டிகேட்டர், இதுதான் மெயினாக அந்த பிளேட்டில் வந்து என்கேஜ் ஆகும்போது இதில் ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த பிளாஸ்டிக் கலத்தணும்ல, அது கூட என்கேஜ் ஆகும். அதில் படுறப்போ லைட்டு கண்டக்ட் ஆகி எரியும். இதுதான் அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்லாட் இருக்கும், அதில் லாக் ஆகும். அந்த பொசிஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது நியூட்ரல் வரப்போ இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம கலத்தின பம்போட கேபிள் இது வழியாக தான் போகும். இதுக்கு வந்து மேலே ஒரு 8 mm ஸ்பேனர் வச்சு கலத்தணும். அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு 12 mm ஸ்பேனர் வச்சு லாக் பண்ணணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.